ஒரு அப்பா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பும் போது அப்பா சொன்னாராம், நீ போற வீட்டுல உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்கன்னா, உன் மாமியார் மாமனார்லாம் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட்டா, உன் புருஷன் உன்னையவே சுத்தி சுத்தி வந்தா, எனக்கு நீ கடிதம் எழுதும் போது பேனாவுல கடிதம் எழுது. நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா பேனாவுல கடிதம் எழுது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டனா, உன்னை அவங்க யாருமே மதிக்கலன்னா, உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா பென்சில்ல கடிதம் எழுதுன்னு ஒரு தகப்பன் சொல்லி அனுப்புறாரு ஒரு பெண்ண. ஒரு 6 மாசம் கழிச்சு கடிதம் வருமா வருமா வருமானு காத்துக்கிட்டு இருக்காரு. மகள் கிட்ட இருந்து இப்ப அப்பாவுக்கு கடிதம் வருதுங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்கள் இன்னமும் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதுக்கு காரணம். கடிதம் அனுப்பின உடனே அப்பா அந்த கடிதத்தை ஆவலா பிரிக்கிறாரு. என்ன சொல்லி அனுப்பியிருந்தாரு? சந்தோஷமா இருந்தா பேனாவுல எழுது, நீ கஷ்டப்பட்டா பென்சில்ல எழுது, அப்பா புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையா? நம்ம பொண்ணு பேனாவுல எழுதியிருக்காளா பென்சில்ல எழுதியிருக்காளான்னு ஓபன் பண்ணி அப்பா சந்தோஷமா பாக்குறாரு. பொண்ணு பேனாவுல கடிதம் எழுதியிருக்கா. இப்படி ஆரம்பிக்குது அந்த கடிதம். அப்பா நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? என் மாமியார் மாமனார் என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. என் புருஷன் நான் மட்டும்தான் என் தெய்வம்னு சொல்லி சுத்தி சுத்தி வராரு. எனக்கு இந்த வீட்டுல எந்த குறையுமே இல்லப்பான்னு சொல்லி கடைசி வரியில் அந்த பொண்ணு இப்படி நிறைவு செய்யறா. என்ன தெரியுமா? இந்த வீட்டுல எங்க தேடி பார்த்தும் பென்சிலே கிடைக்கவே இல்லப்பான்னு எழுதுறா. Download ShareChat.